ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். சப்பாத்தி, இட்லி, தோசை, பூரி எல்லாத்துக்கும் செம்மையான சைடிஷ்ங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி முட்டை வச்சு எடுத்துருக்கேங்க. வச்சு எடுத்துகிட்டு ரெண்டாக கட் பண்ணிட்டேன். இந்த முட்டையை பேஸ் பண்ணி ஒயிட் எக் குருமா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? அதுக்காக சிம்பிளாக ஒரு மசாலா ஒன்று வறுக்கணுங்க. அதுக்கு பேன் வச்சு நல்லா ஹீட் பண்ணிட்டேன். சூடான பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். மசாலா வறுக்கைக்கு தான், அதனால் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்தா போதுங்க. இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆகி வந்துருச்சு. இதில் ஒரு பெரிய சைஸ் பல்லாரியை சும்மா ரஃபாக கட் பண்ணியிருக்கிறேன். 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக இஞ்சி, ஒரு 4 வெள்ளைப்பூடு. இந்த பச்சை மிளகாய் காரம் தாங்க குருமாக்கு, அதனால் பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க. வெங்காயமும் இஞ்சி பூண்டும் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். வெங்காயமும் இஞ்சி பூண்டு சேர்த்துட்டோம். கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கலாம். அப்போ வெங்காயம் சீக்கிரம் வதங்கி வந்துடுங்க. நல்லா வதங்களுக்காக வதக்கி கொடுத்துக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிக்கிட்டு இருக்கு. நம்ம காரத்துக்காக எடுத்து வச்சு பச்சை மிளகாய் உள்ள சேர்த்துக்கலாம். அதை கூட ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துடலாங்க. ஒரே ஒரு பீஸ் பட்டை, ஒரே ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு, கொஞ்சமாக கல்பாசி. இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு, இனி ஒரு 20 மிளகு. குருமா நல்லா ரிச்சாக இருக்கிறதுக்காக ஒரு 5-6 முந்திரி பருப்பு எடுத்துருக்கேன். இப்போ இது உள்ள நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். குருமாவில் இந்த ஸ்பைசஸோட ஸ்மெல் தான் சூப்பராக இருக்குங்க. அதனால் ஸ்பைசஸோட டேஸ்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குன்னா நீங்கள் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். நம்ம இதில் வேறு எந்த மசாலா தூளும் சேர்க்க போகிறதில்ல. ஒன்லி இந்த மசாலாவை வதக்கி அரைக்க போகிறோம். அரைச்சிட்டு வெங்காயம் தக்காளி பழம் வதக்கி இந்த மசாலாவையும் சேர்த்து முட்டையும் சேர்த்து ஒயிட் குருமா செய்ய போகிறோங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக செஞ்சிடலாம். செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். சப்பாத்தி பூரி கூட சாப்பிட்டு பாருங்கள். அடுத்ததாக ஒரு 3 ஸ்பூன் கூட தேங்காய் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ அதையும் உள்ள சேர்த்துக்கலாம். குருமா கொஞ்சம் திக்காக இருக்கிறதுக்காக இந்த தேங்காய் சேர்க்குறோம். அப்படி உங்களுக்கு தேங்காய் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நம்ம சேர்த்துருந்த பல்லாரி வெங்காயம் கூட கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. தேங்காவை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ தேங்காய் சேர்த்து ஒரு 2 செகண்ட் கலந்து கொடுத்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற வைங்க. ஆற வச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மசாலாவை ஒரு பிளேட்டில் மாற்றி நல்லா ஆற வச்சுருக்கு. மசாலா நல்லா ஆறிக்கிட்டு இருக்கு. கேப்பில் நம்ம குருமா செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்காக ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டேன். நம்ம சேர்த்துருந்த ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சிங்க. இப்போ ஸ்பைசஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக சோம்பு, ஏலக்காய், கிராம்பு, பட்டை, கொஞ்சமாக கல்பாசி, பிரிஞ்சி இலை. இப்போ இதை உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்பைசஸ் கூட ஒரு 1/2 பல்லாரியை சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ இதையும் உள்ள சேர்த்துக்கலாம். அடுத்தது ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை. இப்போ நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். வெங்காயம் வதங்கட்டுங்க. வெங்காயம் வதங்கிட்டு இருக்க டைமில் அது கூடயே ஒரே ஒரு தக்காளி பழத்தை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ இன்னும் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி மசிஞ்சு வரணும். அதுக்கப்புறம் நம்ம வதக்கி எடுத்து மசாலா பேஸ்ட்டை அரைச்சி உள்ள சேர்த்துக்கலாங்க. இந்த தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கட்டுங்க. அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்துருந்த வெங்காயமும் தக்காளியும் சூப்பராக வதங்கி சாஃப்டாகிடுச்சிங்க. இந்த டைமில் இதில் நம்ம வதக்கி எடுத்து மசாலா உள்ள சேர்த்துக்கலாம். அடுத்ததாக குருமாக்கு தேவையான அளவு தண்ணி.
குருமாக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டா உள்ள இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சப்பாத்தி பொரிக்கு செய்யறதுனால கொஞ்சமாக லிக்விட் ஃபார்மில் நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க. வெங்காயம் வதங்கும் போது மட்டும்தான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருந்தோம். இப்போ குருமாக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ குருமா நல்லா கொதிக்கட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம பாயில் பண்ணி எடுத்து எக்கு உள்ள சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா குருமா நல்லா கொதிச்சிட்ருக்குது. இந்த டைமில் நம்ம பாயில் பண்ணி எடுத்து எக்கை உள்ள சேர்த்துக்கலாம். அப்போ தான் மசாலாவில் நல்லா ஊறி வரும். எக்கு சேர்க்கறது உங்கள் விருப்பம் தாங்க, கூட குறைவோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே ஃப்ரெஷ்ஷான புதினால சேர்த்துக்கலாம். அது கூட ஃப்ரெஷ்ஷான மல்லி இலை. இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. ஒரு 5 நிமிஷம் சிம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அப்போ தான் சூப்பரான டேஸ்ட்டில் முட்டைக்குள்ளே குருமா ஊறி சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நிதானமாக ஒரு 5 நிமிஷம் கொதிச்சிருச்சுங்க. முட்டைக்குள்ளே நல்லா குருமா ஊறி வந்திருக்கும். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கொஞ்சம் திக்காகவே வச்சுக்கோங்க. சப்பாத்தி பொரிக்கு இந்த மாதிரி தண்ணியாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, செம சூப்பரான டேஸ்ட்டில் இப்போ முட்டைக்குள்ள குருமாவும் சூப்பராக ஊறி வந்திருக்கும். அருமையான டேஸ்ட்டில் எக் ஒயிட் குருமா ரெடி. ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.